மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து மீதம் இருக்க மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிச்சா தான் வந்து பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க நேற்று நடந்த மேட்ச்சில் ஆர்ஆர் கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் தோத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜெய்ப்பூரில் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில். பட் ஆனால் இந்த வருஷம் அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பீட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து சொதப்பல் மேலே சொதப்பலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். அது மட்டும் இல்லாமல் ஹார்திக் பாண்டியா இந்த டீமுக்கு வந்ததால தான் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கிடையே கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்குது. பட் எதனால் இந்த டீம் வந்து இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது, ஏன் வந்து தோக்கிறதுக்கு காரணம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே மும்பை இந்தியன்ஸ் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து இவரை வந்து கேப்டனாக வந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக. பட் ஆனால் ரோஹித் சர்மாவை வந்து அந்தளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டதாகவும் நிறைய ரூமர்ஸ் காசிப்ஸ் நிறையா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவரை வந்து ஃபீல்டில் ஓட விட்டாங்க, இது பண்ண விட்டாங்க, இவர் எப்படிடா இவர் அவ்வளோ பெரிய கேப்டனாக இருந்தவர், இவரை வந்து நீ இந்த அளவுக்கு வந்து அவமதிக்கிற அப்படின்ற மாதிரி எல்லா காசிப்ஸும் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனாலே ஒரு 2-3 மேட்ச் வந்து ரொம்ப மந்தமாக வந்து போயிட்டு இருந்தது. எஸ்ஆர்ஹெச் வந்து 277 அடித்தாங்க, 277 ரன் அடித்தாங்க. இருந்த போதிலும் இவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேட்டிங்கில் விட்டு கொடுக்காம சேஸ் பண்ணாங்க. சரி ஓகே, அந்த மேட்ச்லாம் ஓகே, அதில் சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ஓகே. பட் இருந்தாலும் பவுலிங் யூனிட் அந்த அளவுக்கு முன்னாடி மலிங்கா இருக்கும்போது அப்படிலாம் இவங்க கன் மாதிரி வந்து பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நல்லாவே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் என்னாச்சு, ஏன் அந்த அளவுக்கு பும்ரா ஒரு ஆள் மட்டும்தான் நச்சுன்னு பவுலிங் போடுறாப்புல. பட் ஆனால் நம்ம நேற்று மேட்ச்சுக்கு வரும். நேற்று மேட்ச்சில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து இறங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ். நான் நினச்சி பார்த்தேன் 6 ஓவர்லேயே கிட்ட 10 ஓவர்லேயே வந்து இவங்க சுருண்டுருவாங்க, ஆல் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங்கில் சந்தீப் சர்மா 5 விக்கெட்டை நேற்று எடுத்திருந்தார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் ரன் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிளேயர்ஸ் தான். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மா, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய மேட்ச்சில் ரோஹித் சர்மா இஷான் கிஷான் அடிப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு தான் பார்த்தேன். ஆனால் இஷான் கிஷான் ரோஹித் சர்மா அடிக்கல. சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆகிட்டு போகிறாரு. பாண்டியா சீன் தான், கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு புல்லப் பண்ணுறது, புஷ்அப் பண்ணுறது, இந்த மாதிரி சீன் தான் பண்ணிகிட்டு இருக்காரு தவிர களத்துக்குள்ளே ஒன்றுமே அவர் பண்ணுறதில்ல. நேற்றும் அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு அவரும் வந்து போய்கிட்டார் களத்தில். அப்போது யார் தாண்டா மேட்சை அந்தளவுக்கு 180 அளவுக்கு ரன்னை வந்து கொண்டு போனது அப்படின்னு பார்த்தோம்னா நெயில் வதீராவும் திலக் வர்மாவும் தான். இவங்க 2 பேரும் தான் வந்து டீமை வந்து ஒரு நல்ல ஸ்கோருக்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க. மான மரியாதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருந்தது. இவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். சரி ஓகே, அவங்கள அந்த ரன்னை விட டிஃபெண்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், பவுலிங் அட்டாக்கில் நல்லா போடணும். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் எந்த ஒரு பர்ஃபார்மும் எந்த ஒரு டீம் கூடயும் அந்தளவுக்கு வந்து மேட்ச் வந்து பர்ஃபார்ம் சரியாகவே பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சாக வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சரி, இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார், பண்ணாமல் கூட போகலாம் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றது யாருமே வந்து எதிர்பார்க்கல. அவர் வந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னா 100 அடித்து, அதுவும் செஞ்சுரி. இம்பாக்ட் பேராக பட்லர் இறங்கினார், அவரோட விக்கெட்டை மட்டும் தான் வந்து சஞ்சு சாம்சன் அருமையாக வந்து ஆடி இருந்தார். அவரோட ஆட்டத்தை திறமையாக வெளிப்படுத்தி வெற்றியை வந்து 18.4 ஓவர்லேயே அவங்க வந்து மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சை வந்து குறிப்பாக வின் பண்ணதுக்கு காரணம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட பேட்டிங்கும், அது மட்டும் இல்லாமல் சந்தீப் சர்மாவோட அசத்தலான பவுலிங்கும் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மும்பை இந்தியன்ஸ் மீதம் இருக்க மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்னா டீம் ஒர்க் கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு டீமாக இருந்தாலும், சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எதுவாக வேணாலுமே இருக்கட்டுமே, யார் இருந்தாலுமே வந்து டீம் ஒர்க்குன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இந்த டீம் ஒர்க் அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்ஆர் இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், டீம் ஒர்க் அப்படின்னு இருக்கும்போது அந்த டீம் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுவாங்க. டீம் ஒர்க் அப்படின்னா எல்லாரோட மனசுலையும் ஒரே மைண்ட் செட்டு தான் இருந்துகிட்டு இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அது மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ரன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, அதிகமாக நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்சில் இருந்துக்கிட்டு இருக்கணும், டீமை வின் பண்ண வைக்கணும் அப்படின்ற
மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்ததுன்னா அந்த டீம் தான் வந்து வின் பண்ணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போயிட்டு நம்மளால இந்த மேட்ச் வந்து வின் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து எந்த பிளேயர்ஸாவது நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து கோட்டை விடுவாங்க. அவங்க பவுலராக இருந்தாலும் அதிகமாக வந்து ரன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு வாரி வழங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் வந்து ஆர்சிபியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்லேயும் அதுதான் நடக்குது. பும்ராவை தவிர வேறு எந்த ஒரு பவுலரும் சிறப்பாக போடலை பவுலிங். அதுதான் வந்து நான் சொல்லுவேன். வேறு எதுவுமே வந்து ட்ரை பண்ணவும் இல்லை. கேப்டன்சி வந்து ஹார்திக் பாண்டியா கிட்ட வசமாக இருக்கிறதுனால வந்து அவங்க டீம்மேட்ஸ்குள்ளே என்ன காசிப்ஸ் ஒருவேளை மெர்ஜாகலையோ அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணுது எனக்கு. சரி, இந்த வருஷம் அவங்க பிளே ஆஃப்குள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மீதம் இருக்க மேட்ச்சில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் மும்பை இந்தியன்ஸ் வந்து பழைய ஃபார்முக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து யார் யார் டாப் 4ல் வந்து இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது என்னோட டாப் 4 யாருன்னு சொல்லிடுறேன். டாப் 4ல் வந்து ஆர்ஆர் இருப்பாங்க, கேகேஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச். இந்த டீம்ஸ் மட்டும்தான் வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க. மீதி எதனா வந்து தகுதி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை டெல்லி கேபிட்டல்ஸோ குஜராத் டைட்டன்ஸோ வேறு எந்த ஒரு டீமாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து தகுதி பெறுவாங்க. கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே வந்து மற்ற டீமுக்கு வந்து தொந்தரவாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சிஎஸ்கேல ஜேபாக்கில் தான் வந்து ஃபைனல் நடக்குது, செமிஃபைனல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சிஎஸ்கே இட் வில் பி ஃபைனல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டீம் கோப்பையை வின் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் இந்த ஐபிஎல்லோட எண்டு முடியும் போது வந்து யார் வந்து பர்பிள் கேப் வின்னராக வந்து இருப்பாங்க, யார் ஆரஞ்சு கேப் வின்னராக இருப்பாங்க, யார் மோஸ்ட் சிக்ஸஸ் அடிச்சிருப்பாங்க, யார் மோஸ்ட் ஃபோர்ஸ் வச்சிருப்பாங்க, யார் மோஸ்ட் ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.